திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். இன்றைக்கு திரு கழுமலம் என்று சொல்லக்கூடிய 129வது பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். இன்று 26/2/2024 திங்கட்கிழமை. எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வழிநடத்துவதற்காக ஐயா அருளரசு ஐயா அவர்களை எதிர்பார்த்திருப்போம். ஐயா அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நாம் இப்பொழுது சித்திரா அம்மையாருடைய துணையோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எப்பொழுதுமே நம்ம நிகழ்ச்சிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி வட்டமாலம்மா, நீங்க படிங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய புய்னை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. நன்றிம்மா. சிவாயம். சித்திரம்மா, அந்த 27 திருமுறை திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி மருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாட நாருண் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறை கண்ட அபயகுலசேகர ராசராஜ மாமன்னன் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நிச்சயம். சிவாய திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் இன்றைக்கு 129வது பதிகம் என்று சொல்லக்கூடிய திரு கழுமலம் என்கிற திருத்தலத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த திரு கழுமலத்திலே மேகராக குறிஞ்சி இன்றைக்கு நாம் பார்க்க போறது
மேகராக குறிஞ்சி என்கிற பண்ணோடு நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றோம். நேற்றோடு வியாழ குறிஞ்சி நிறைவு பெற்றிருக்கிறது. பண் வரிசையிலே பன்முறை வரிசையிலே நாம் இன்றைக்கு மேகராக குறிஞ்சி என்கிற ஒரு பண்ணை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திரு கழுமலத்துக்கு பதிகத்துக்கு முன்னால் இந்த பெரிய புராணத்தில் அதுக்கு உண்டான பாடல் இருக்கிறது. அந்த பாடலுக்கு உண்டான பாடலுக்குண்டான பொழிப்புரையும் ஐயா ராஜா ஐயா அவர்கள் வாசிப்பார்கள். இருக்கீங்களா ஐயா? வாங்க. திருக்கழுமலம் திருமுறை 1:9 அதற்குண்டான பாடல் 1124. சிவாயன் அந்தவரை மகிழ்ந்து அந்தமிழ் சீர் அடியாரோடும் இனிதாது கந்தரவானும் தோணியிருந்தாரை செந்தமிழின் வந்தத்தா திருப்பதிகம் பலாயி. சம்பந்த பெருமான் மக்களை எதிர் அழைத்து மகிழ்ந்த திருஞான சம்பந்தர் முடிவிலாவுடைய அடியவர்களுடன் இனிது அமர்ந்து தன் அழகிய துணையுடன் வீட்டிருந்த தோணிய மீது செந்தமிழை பல பதிகங்கள் பாடி வணங்கினார். சிவாயனம். நன்றி சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அம்மா சித்திரம்மா முதல் பாட்டு படிங்கம்மா. சிற்றம்பலம். சேவுயரும் தின்கொடியான் திருவடியே சரணென்று சிறந்த அன்பால் நாவியலும் மங்கையோடு நான்முகன் தான் வழிபட்ட நலங்கொள் கோயில் வாவிதொரும் வன்கமல முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவியிரும் கரும் குவளை கருணைதல் கண்காட்டும் கழுமலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. பாட்டுக்குண்டான விஷயம் சொல்றீங்களாம்மா? ஒவ்வொரு பாட்டுக்கும் அதாவது இறைவனுடைய திருவடியை சரணம் என்று அன்பால் சரஸ்வதியோடு நான்முகன் வழிபட்ட அந்த நலங்கொள் கோயில், அதனால் இதற்கு பிரம்மபுரம் என்ற பெயர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த தலத்திலே இருக்கக்கூடிய வாவிகள் தோறும் தாமரை மலர்ந்து இருக்கின்றது, குமுத மலர்களும் இருக்கின்றது, கருங்குவளை கருநெய்தல் போன்ற மலர்கள் எல்லாம், அதெல்லாம் நீர் நிறைய நீர்வளமுடைய அந்த ஒரு உடைய பதியாக அந்த கழுமலம் விளங்குகிறது அப்படின்னு சொல்றது. நன்றி. இரண்டாவது பாடல் ராஜா ஐயா வாங்க. பெருந்தடம் செந்து வருவாய மல்செல்வி பிரியாணி கேக்குதுயா? அப்படியா? இணையதள சிக்கலா சுத்தமா கேட்கல, இது விட்டு விட்டு வருது. படிக்கிறேன். பெருந்தடம் செந்து வருவாய் பீடைய செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ணீர் அலங்கரித்தான் அமர் தொழ அமரும் கோயில் தரும் தடக்கும் அதே மாதிரிதாங்க ஐயா வருது. ஐயா தெளிவா இல்லை, தெளிவா இல்ல. நீங்க படிங்க. சரிங்க. அது இன்டர்நெட் என்னன்னு பாருங்கய்யா. சிவாய நம்ம. சரி வாங்க. பரிமளா அம்மா வாங்க. ரெண்டாவது பாட்டு படிங்க. பெருந்தடங்கன் செந்துவர் வாய் வீடுடைய மலை செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ணவெண் நீர் லங்கரித்தான் அமர தொழ அமரும் கோயில் தருந்தடக்கை முழத்தழலோர் மனைகள் தோறும்
இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண்ணார் கழல் பந்து அம்மானை ஆட்டையரும் கழுமலமே கருங்கடங்கண்ணார் கழல் பந்து அம்மானை ஆட்டையரும் கழுமலமே. இந்த பாடல சுவாமி உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய அந்த தொன்மை கோலம், அது உமையொரு பாகனாக மாதொரு பாகனாக காட்சியளிக்கும் கோலம் தொன்மை கோலம். அந்த தொன்மை கோலத்தோடு இறைவன் இருக்கின்றார். தூய்மையான திருநீற்றை பூசி இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய கோவில். அந்த ஊர்ல இருக்க மனைகள் தோறும் முத்தழலோர் அந்த வேள்வி வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். சீர்காழியை பத்தி சொல்லும் போது சேக்கிலார் சொல்வாரு, பகலில் ஒரு இரவு, இரவில் ஒரு பகல் போல அந்த ஊர் இருந்தது. அந்த பகலில் ஒரு இரவு எதனாலன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் வேள்வி வளர்ப்பதனால் அந்த வேள்வி தீயானது கருமேகங்கள் சூழ்ந்தது போல பகல்ல ஒரு இரவு தெரிகிற மாதிரி இருக்கும் சீர்காழியில அப்படின்னு சொல்லுவார். இரவுல அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் திருநீர் பூசி இருக்கிறார்கள். அந்த திருநீற்று ஒளி மிகுந்து பகல் போல ஒளியுடன் இரவில் ஒரு பகலாக காட்சியளித்தது அப்படின்னு சீர்காழி அறிமுகப்படுத்தும் போது சேக்கிலார் பெருமான் சொல்லியிருப்பார். அது போல அந்த ஊர்ல இருக்கிற அந்தணர்கள் எல்லாம் மனைகள் தோறும் வேள்வி வளர்க்கின்றார்கள். பெண்கள் எல்லாம் அம்மானையும் பந்து விளையாட்டு அதையெல்லாம் விளையாடும் போது என்ன பண்றாங்க, பாட்டு பாடிக்கொண்டே விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஊராக இந்த கழுமலம் திகழ்கின்றது அப்படின்னு சொல்றாரு. நன்றி நன்றி நன்றி. வாங்க முனுசாமி ஐயா, வாங்க பாண்டிச்சேரி. அலங்கள் மலிவானவரும் தானவரும் அலைகடலை கடைய பூதம் கலந்த எழு கழுவிடம் உண்டு இருண்ட மணி கண்ட தோன் கருதும் கோயில் விலங்கலமர் புயன் மறந்து மீன் சனி புக்கு ஊன் சலிக்கும் காலம் தானும் கரங்கள் இல்லா மனப்பெருவன் கையுடைய மெய்யர்வாழ் கழுமலமே. நம. இந்த பாடல்ல மீன் சனி புக்கு ஊன் சலிக்கும் காலம், அதாவது மகர ராசியில சனி புகுந்தா மிக கெடுதல்களை எல்லாம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி காலத்துல கூட கலங்கலிலா மனப்பெரு வன்கையுடைய மெய்யர்வாழ் கழுமலம், அங்க இருக்கக்கூடியவர்கள் அதை பத்தியெல்லாம் கலங்காம இறைவனுடைய திருவடியை இறைவன் மீது பற்று உடையவர்களாக வாழ்ந்தார்கள். அவங்க இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிற கருத்தை உடையவர்களாக ஞானசம்பந்த பெருமான் அங்க இருக்கிறதுனால அந்த கருத்துடன் இருக்கக்கூடியவர்கள் வாழ்கின்ற ஊர். அங்கே இறைவன் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். நன்றிமா. சிவாயனம். அங்க பட்டுமலமா படிங்க. பாரிதனை நலிந்தமரர் பயமெய்த சயமெய்தும் பரிசு வெம்மை போரிசையும் புறமூன்றும் கொன்ற ஒரு சிலை வளைத்தோன் பொருந்தும் கோயில் வாரிசை மென் முலை மடவார் மாளிகையின் சூளிகை மேல் மகபாராட்ட காரிசையும் விசும்பியங்கும் கணங்கேட்டு மகிழ்வெய்து கழுமலமே. சிவாய நம. உப்புரங்களை அழித்த செய்தியை சொல்லி அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடிய கோவில் இருக்கின்றது இந்த கழுமலத்திலே. அங்கே பெண்கள் எல்லாம் மாளிகையில தங்களுடைய குழந்தையை பாராட்டி வளர்க்கின்றார்கள். அதை கேட்டு கணங்கள் எல்லாம் மகிழ்வு, அந்த இசையை கேட்டு கணங்கள், அங்க இருக்கக்கூடிய கணங்கள் எல்லாம் மகிழ்வு எய்துகின்றன அப்படின்னு சொல்றாரு. வாங்க வாங்க தாமோதரன் ஐயா, வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம்.
ஊர்கின்ற அரவமொழி விடு திங்களொடு வன்னி மத்த மண்ணும் நீர் நின்ற கங்கை நகு வெண்டலை சேர் செஞ்சடையான் நிகழும் கோயில் ஏர்தங்கி மலர் நிலவி இசை வெள்ளி மலையென்ன நிலவி நின்ற கார்வண்டின் கணங்களால் கவின் பெருகு சுதைமாட கழுமலமே. கார்வண்டின் கணங்களால் கவிழ் பெருகு சுதைமாட கழுமலமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இறைவன் வந்து அரவம் ஒளிவிடு திங்கள் பாம்பை அணிந்திருக்கின்றார், திங்களை அணிந்திருக்கின்றார், வன்னி மத்தம் வன்னி ஊமத்த மலர் அதையெல்லாம் வந்து அணிந்திருக்கின்றார். அது மட்டும் அல்லாமல் கங்கையை தலையிலே சூடி இருக்கின்றார். அவர் கையிலே வெண்தலை சிரித்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இறைவன், செஞ்சடை உடைய இறைவன் திகழக்கூடிய அந்த கோவில் அந்த கழுமலத்துல வந்து வண்டுகள் எல்லாம் என்ன பண்ணுது, ஒலி எழுப்பி நிறைய வளமாக இருக்கக்கூடிய திருக்கழுமலம் அப்படின்னு சொல்றார். நன்றி சிவாய. பரமேஸ்வரி அம்மாவா. சிவாய நம ஐயா. தரும் சரதம் தந்து அருள் என்று அடி நினைந்து தழலணைந்து தவங்கள் தரும் சரதம் தந்து அருள் என்று அடி நினைந்து தழலணைந்து தவங்கள் செய்த பெரும் சதுரர் பெயலர்க்கும் பீடார் தோழமை அளித்த பெருமான் கோயில் அறிந்த வயல் அரவிந்தம் அது உகுப்ப அது குடித்து கழித்து வாழை கருஞ்சகடம் இலக வளர் கரும்பு ஈரிய அகம் பாயும் கழுமலமே. கருஞ்சகடம் இலக வளர் கரும்பு ஈரிய அகம் பாயும் கழுமலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. குபேரன் வந்து நிறைய தனக்கு செல்வம் வேண்டும் என்று இறைவனுடைய அடியை நினைந்து வேள்விகள் செய்து தவங்கள் செய்தார். அப்படி அவருக்கு பெருஞ்சதுரர் பெயரவர்க்கும் பீடார் தோழமை அளித்த பெருமான். அவருக்கு தன்னுடைய தோழமை எப்படி சுந்தரருக்கு தன்னுடைய தோழமையை கொடுத்தாரோ அது போல குபேரனுக்கும் தன்னுடைய தோழமையை கொடுத்து ஆட்கொண்டவர் இருக்கக்கூடிய கோவில். அந்த கழுமலம் எப்படி வளமாக இருந்தது, கரும்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாழை மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன அப்படின்னு அந்த இயற்கை வளத்தையும் பாடி குபேரருக்கு தோழமை அளித்தார். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடிய கழுமலம் அப்படின்னு சொல்றாரு. வாங்க பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். புவி முதலை பூதமாய் புலனைந்தாய் நிலனைந்தாய் கரண நான்காய் அவை அவை சேர் பயனுருவாய் அல்ல அருவாய் அல்ல உருவாய் நின்றான் அமரும் கோயில் தவ முயல்வோர் மலர் பறித்து தாழ விடு கொம்புதைப்ப கொக்கின் காய்கள் கவன் எரிகள் போல் கணையீர் கரை சேர புல்லறியும் கழுமலமே. கவன் எரிகள் போல் சுனையீர் கரை சேர புல்லறியும் கழுமலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இறைவனுடைய அட்டமூர்த்தங்களை பாடுகின்றார். புவி முதல் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களாகவும் அது போல ஆன்மாக்களுடைய புலன்களாகவும் அது மாத்திரம் இல்லாமல் அந்த கரணம் 4ஆகவும் அதையெல்லாம் சேரும் உருவாக இருந்து இப்படி பல உருவாக அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமான் அமரக்கூடிய கோயில்
அந்த ஊர்ல இருக்க வளங்களை எல்லாம் மறுபடியும் பாடுறார். அந்த அது ஒரு இயற்கை வர்ணனையாக அந்த தவம் முயல்வோர் மலர் பறிக்கின்ற போது அந்த அந்த தாளை விடுகின்ற போது அங்க இருக்கக்கூடிய கொக்கின் காய்கள் எல்லாம் கவன் எரிந்தார் போல அந்த சுனையில போய் சேருகின்ற பறவைகள் நிறைந்த கழுமலம் அப்படின்னு சொல்றாரு. நன்றி. வாங்க பாலசுந்தரம். பாலசுந்தரம் 5 முகங்கள், ஐவகை நிழல், அந்த கரணங்கள் 4 அப்படின்னு சொல்றாங்க. ஐயா ஐயா அது என்னன்னு தெரியலங்க ஐயா. நீங்க அந்த இன்டர்நெட் நீங்க போட்டீங்களா இல்லையா? முதல்ல இணையதளத்துல ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா? செய்திருக்கேன். சரியா வரல. ஆனா ஏங்க ஐயா இழுத்து இழுத்து வருது, சுத்தமா அழுகுற மாதிரி வருதுங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க. அது மியூட் போட்டுங்க. அது சரியா கிடைக்கல. நீங்க இல்லைன்னா என்ன இது டவர் கிடைக்கிற இடத்துல வந்து உட்காந்துக்குங்க. சிவாய நம. சரி, நல்லது. வாங்க வாங்க பாலசுந்தர ஐயா வாங்க. சிவாய நம. ஆடல் வந்த வானவரை அழித்துலகு தெழித்துழலும் அரக்கர் கோமன் மிடல் வந்த 20 தோல் தெரிய விரல் பணி கொண்டோன் மேவும் கோவில் நடமாந்த உழவருது நடவோனா வகை பரலாய்த் தின்று துன்று கடல் வந்த சங்கின்ற முத்துவயல் கரை குவிக்கும் கழுமலமே கடல் வந்த சங்கின்ற முத்துவயல் கரை குவிக்கும் கழுமலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ராவணனுடைய ஆணவத்தை அழித்து அருள் செய்த இறைவன் இருக்கக்கூடிய கோயில் அங்கே சீர்காழியில அந்த காலத்துல கடல் பக்கத்திலேயே இருந்திருக்கும் போல அந்த கடல் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் குவியல் குவியலாக வருகின்றதா. அதனால உழவர்களால உழவு தொழிலை சரியா அந்த முத்து வந்துகிட்டே இருக்கிறதுனால செய்ய முடியாம இருக்கு. அந்த அளவுக்கு வளமான ஒரு பதியாக அந்த கழுமலம் திகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு. நன்றிங்க. வாங்க லலிதாம்மா வாங்க. ஐயா பாடி முடிச்ச உடனே மியூட் போடணும். அது என்ன பாடி முடிச்சு நீங்க மியூட் போடலன்னா ஒரு மாதிரி ஒரு இரைச்சல் வரும். இரைச்சல் நீங்க அடுத்த பதிவு கேட்கும்போது என்ன ஆகும்னா அந்த இரைச்சலை நீங்க காது கொடுத்து கேட்கவே முடியாது. மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்க வீட்டுல ஒரு கரண்ட் சத்தம் கூட கேட்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க என்ன பண்றீங்க, பாடி முடிச்ச உடனேயே என்ன பண்ணணும்னா மியூட் போடணும். பக்கத்துல எந்த சத்தம் வந்தாலும் அப்படியே விடாது. ஆமா சரிங்க. ஐயா இப்ப 2 பேரும் பாட போறோமேன்னு நினைச்சுக்கிட்டு கம்மிட்டா ஐயா, இல்லைன்னா நான் உடனே நிப்பாட்டிடுறேன் ஐயா. அப்ப உடனே உள்ள மியூட் போட்டீங்கன்னா தான் அந்த ஒரு நேர்த்தி இருக்கும். சரிங்களா? சரி. சரிங்க. நமச்சிவாய். பூமகள் தான் கோணயனும் புல்லினோடு கேழுருவாகி புகிட்டு ஆமலவும் சென்று முடி அடிகாண வகை நின்றான் அமரும் கோயில் பாமரவும் கலை புலவோர் பன்மலர்கள் கொண்டணிந்து பரிசினலே காமனைகள் பூரித்து களி கோர்ந்து நின்றேத்தும் கழுமலமே காமனைகள் பூரித்து களி கோர்ந்து நின்றேத்தும் கழுமலமே. திருச்சிற்றம்பலம். திருமாலும் ஐயனும் அன்னமாகவும் பன்றியாகவும் மாறி அந்த இறைவனுடைய அடிமுடியை காண முடியாத தன்மையுடைய இறைவன் அமரக்கூடிய கோவில் அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த கழுமலம். அங்கே புலவர்கள் பல மலர்களை கொண்டு பூசை செய்கின்றார்கள். அதனால் மகிழ்ந்து இறைவனை வணங்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய கழுமலம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க செல்வம் அம்மா வாங்க. குணமின்றி புத்தர்களும் பொய்தவத்தை
மெய்தவமாய் நின்று கையில் உணல் மருவும் சமணர்களும் உணராத வகை நின்றான் உறையும் கோயில் மனம் மருவும் வதுவை ஒளி விழவின் ஒளி இவை இசைய மண்மேல் தேவ கணமருவும் மறையின் ஒளி ஒளி கீழ்படுக்க மேல் படுக்கும் கழுமலமே கணமருவும் மறையின் ஒளி கீழ்படுக்க மேல் படுக்கும் கழுமலமே. திருச்சிற்றம்பலம். புத்தர்களையும் சமணர்களையும் சாடுகின்றார். அவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்லும் உரையை கேட்காதீர்கள். அந்த கழுமலத்துல என்ன இருக்கின்ற விழாக்கள் அடிக்கடி நடக்குது. அதனால அந்த விழாக்களுடைய ஒலி, திருமணம் செய்யக்கூடிய அந்த ஒலி, அது போல பல ஒலிகள் எல்லாம் இசைக்கக்கூடிய ஊராக அங்க தேவர் கணங்கள் வந்து அவங்க மறை ஓதுகின்றார்கள். அந்த மறையின் ஒலியும் கேட்கின்றது. அப்படி அந்த மற்ற விழாக்களின் ஒலியை விட இந்த ஒலி அதிகமாக கேட்கின்ற ஊராக அந்த கழுமலம் திகழ்கின்றது. அம்மா படிக்கும்போது அங்க ஒரு ஜீவன் வந்து ஒலி எழுப்பிக்கிட்டு இருக்கு. அதை இந்த ஒலியெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி இங்கேயும் ஒரு ஒலி கேட்குது நமக்கு. குழலொலி யாழொலி ஏத்தொலின்ற மாதிரி அந்த ஜீவனும் காலையில இறைவனை அழைக்கும் ஒலியும் நமக்கு கேட்டது. நன்றி. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இப்ப ஒரு செண்பகவல்லி அம்மா கூட நீங்க பாடணும்னால அந்த மைக்கை எடுத்துட்டு வச்சிருங்க. இப்ப நீங்க திறந்து வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா அந்த ஒரு மாதிரி இங்க ஒரு சத்தம் வந்து நம்மளுக்கு வந்து இடையூறு செய்யும். வாங்க பாடுங்க, செண்பகவல்லி அம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. கற்றவர்கள் பணிந்தேத்தும் கழுமலத்துள் ஈசந்தன் கழல் மேல் நல்லோர் நல் துணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன் தான் நயந்து சொன்ன சொல் துணைவோர் 5 இவை வல்லார் தூமலரால் துணைவராகி முற்றுலகம் அது ஆண்டு முக்கண்ணனான் அடி சேர முயல்கின்றாரே. முற்றுலகம் அது ஆண்டு முக்கண்ணான் அடி சேர முயல்கின்றாரே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த பதிகத்தை கற்று பாடுகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தூமலரால் துணையராகி முற்றுலகம் அது ஆண்டு, இந்த உலகம் முழுமையும் ஆண்டு இறுதியில் என்ன பண்ணுவாங்க, இறைவனுடைய திருவடியை அடியையும் அடைய முயல்கின்றார் அப்படின்னு பதிக பலனை சொல்லுகின்றார். சிற்றம்பலம். நன்றி. எம்பெருமான் திருவருள் கருணையினாலே 129வது பதிகம் என்று சொல்லக்கூடிய திரு கழுமலத்தை நாம் சிந்தித்தோம். அடுத்து 130வது பதிகம். திருச்சிற்றம்பலம். நம்ம பட்டுமாலம்மா இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா. அந்த பெரிய புராண பாடல் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சிருக்கேன் ஐயா. சிவாய். அந்த பதிகம் பேரு என்ன, ஊரு, பெரிய புராணம் பாடல் எடுத்து கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் துறைமறையில் 130வது பாடல் திருவையாறு பதிகம், பண் மேகராக குறிஞ்சியில். அதற்குண்டான பெரிய புராண பாடல் 301 பாடல். பெரிய புராண பாடல் 301வது பாடல். வந்தணைந்த திருத்தொண்டர் மருங்குவர மானேந்தும் கையர் தம்பால் நந்தி திரு அருள் பெற்ற நல் நகரை முன்னிரஞ்சி நண்ணும் போதில் ஐம்புலனும் நிலை கலங்கும் இடத்து அஞ்சேல் என்பார் தம் ஐயாறு என்று புந்தினிறை செந்தமிழின் சந்த இசை போற்றிசைத்தார் புகழிவேந்தர். திருச்சிற்றம்பலம். பொழிப்பறை சொல்றீங்களா அதுக்கு? இல்லைங்க ஐயா, புத்தகத்தை எடுத்து தானங்க ஐயா சொல்லணும். சரி சாமி, சரி, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. பெரிய புராண பாடல் சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடல் வந்து மேகராக குறிஞ்சியில அமைக்கப்பட்ட பண்ணு. இந்த பண்ணு வந்து
இந்த பாடல் வந்து இந்த மேகராக குறிஞ்சி பாடுனா முறையா பாடுனா மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு மழை பொழியும் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பதிகம் நிச்சயம் நிறைய எல்லாருக்கும் தெரியும். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டும் கூட மேகராக குறிஞ்சியில் தான் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பாடலாம். நின்னு நிதானமா பாடணும்னா அப்படிப்பட்ட ஒரு மழையை சொரியக்கூடிய ஒரு ராகத்துல அமைக்கக்கூடிய மேகராக குறிஞ்சியில பாடக்கூடிய பாடல் இது. பாடாதவங்க இன்னும் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து வாங்க. வேலரசியம்மா வாங்க. சிவாய நம. புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழித்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிரும் மழையன்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. திருச்சிற்றம்பலம். ஆமா. 5 புலன்களும் கலங்கி நம்ம வயதாகும் போது என்ன பண்ணணும்? 5 புலன்களும் என்ன என்ன செய்யுதுன்னு தெரியாது. நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு அந்த நேரத்துல அறிவும் கூட வேலை செய்யாது. அப்படி ஒரு நேரத்தில் அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான். அந்த நேரத்தில் வந்து பயப்படாதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இறைவன் அருள் செய்வான். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடிய கோவில். அங்கே பெண்கள் எல்லாம் நடமாடுகிறார்கள். அதற்காக முழவு வாசிக்கப்படுகின்றது. அந்த முழவின் ஓசை வந்து இடி ஓசை போல கேட்கின்றதால் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் குரங்குகள் எல்லாம் பயந்து மழை வருமோ அப்படின்னு மரத்துல ஏறி மேகத்தை பாக்குதாம். மேகம் கருமேகமா இருக்கா என்ன, இடி இடிக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கின்றது. அப்படிப்பட்ட கோயிலாக இந்த திருவையாறு கோயில் திகழ்கின்றது அப்படின்னு சொல்றோம். வாங்க கணபதி ஐயா வாங்க. இருக்கீங்களா? சிவா சிற்றம்பலம். கேக்குதாப்பா? சிவா வருது. கேக்குதா? கேக்குதா சாமி? கேக்குது சாமி. நேத்து வரல, இன்னைக்கு வந்துருச்சு. வாங்க. சிவா சிற்றம்பலம். விடலேறு பயனால் படராகும் அதை கலந்து வெப்புறையன் பாலையோடும் அழலேறுன்றது பேரி அஞ்சுவே அஞ்சொலி அஞ்சுவே பாபரி என்னும் படிகள் கோயில் கடலேறி திரைமோதி காவேரியுடன் வந்து கங்குலை திரளேறி சூரியசங்கும் செழுமுத்தங் கேன்றலை என்றழைக்கும் திருவையாரே சரி முத்தங் என்றிலங்கும் திருவையாரே திருவையாரே. நன்றி ஐயா. நன்றி நன்றி சாமி. நன்றி 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 நன்றி. அம்மா வாங்க. இறைவன் மாதொரு பாகனாக அந்த வெற்பறையன் பாவையோடு சேர்ந்து விடையேறி வந்து அஞ்சாதீர்கள் என்று அருள் செய்யக்கூடிய கோயில். அந்த கழுமலத்துல கடலினும் முத்தங்கள் கரை சேர்ந்தது. ஆனா இங்கே காவிரியினுடைய முத்தம்னா முத்துக்களும் சங்குகளும் காவிரியின் கரையில வந்து நிறைய சேர்கின்றது. அப்படிப்பட்ட திருவையாறு அப்படின்னு சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். கங்கால கயிலாய மலையால காண பேரால
கங்காலர் கையிலாய மலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காளர் திரிசூலப்படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் கொங்கால ஒழியின் நுழைந்து கூர்வாயில் இறகு உலர்த்தி பூதனிங்கி செங்கானல் வெண்குருகு கொங்கால பொழி நுழைந்து கூர்வாயால் இறகுலர்த்தி கூதனீங்கி செங்கானல் வெண்குருகு பைங்கான விரை தேரும் செங்கானல் வெண்குருகு பைங்கானல் லிரை தேரும் திருவையாரே. சொல்லுங்கம்மா. நன்றி. நல்ல இசைங்க ஐயா, நன்றி. இறைவன் கைலாய மலையில் இருக்கின்றார். அவர் காணப்பேர் என்கின்ற காளையார் கோயில்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல. இந்த காணப்பேரிலும் இருக்கின்றார். மங்கை பங்காளராக மாதுருபாகராக ஒவ்வொரு பாடல்லையுமே மங்கை பங்காளராக, அதாவது இறைவன் மாதுருபாகராக இருக்கக்கூடிய நிலையை சொல்கின்றார். அவர் இருக்கக்கூடிய கோவில் அங்கே செங்கால் நல் வெண்குருகு, செங்கால்களை உடைய அந்த வெண் நாரையானது செங்கால் நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாரை அந்த இறை தேடுகின்றது, அப்புறம் சிறகு உலர்த்துகின்றது. அப்படிப்பட்ட வளமான ஒரு ஊராக 5 ஆறுகள் பாயறதுனால அதற்கு ஐயாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் அந்த திருவையாறு அகலாத செம்பற்சோதி. மற்ற கோயில்கள்ல இருக்க சிவ கலைகள் எல்லாம் திருமூலட்டானத்துல போய் ஒடுங்கும், அதாவது சிதம்பரத்துல போய் ஒடுங்கும். மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய கலைகள் எல்லாம் ஆடல் வல்லானிடத்திலே சென்று அந்த அர்த்தசாம பூசையின் போது ஒடுங்கும். ஆனால் திருவையாறுல இருக்கிற சிவகலைகளும் நடராஜ பெருமானும் அந்த பதியை விட்டு அகல்வதில்லை, அங்கேயே இருக்காங்க. அதனால திருவையாறு அகலாத செம்பற்சோதி அப்படின்னு அப்பர் பெருமான் பாடினார். அப்படிப்பட்ட ஒரு திருவையாறு என்று பாடுகின்றார். நன்றி. அம்மா தேன்மொழியால் அம்மாவா. திருச்சிற்றம்பலம். ஊன்பாயும் உடைத்தலை கொண்டூரூரன் பழிக்குழல்வார் உமையால் பங்கர் தான் பாயும் விடையேறும் சங்கரனார் தளலுருவர் தங்கும் கோயில் மான்பாய வயலருகே மரம் ஏறி மந்திப்பாய் மடுக்கல் தோறும் தேன்பாய மீன்பாய செழுங்கமல முட்டளரும் திருவையாரே. தேன்பாய மீன்பாய செழுங்கமல முட்டளரும் திருவையாரே. திருச்சிற்றம்பலம். வெண்தலையை வைத்துக் கொண்டு ஊரிலும் சென்று இறைவன் பலி கேட்கின்றார். அது ஆன்மாக்களுடைய ஆணவத்தை தான் அவர் பலியாக கேட்கின்றார். அப்படி பலியாக கேட்கக்கூடிய உமையாள் பங்கர், உமையை ஒரு பாகத்திலே வைத்திருக்கக்கூடிய இறைவன் விடையேறி அங்கே தங்கி இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி திருவையார சொல்றார். அங்க இருக்கிற அந்த இயற்கை வளங்களை பாடுகின்றார். நன்றி. மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மா. அம்மா மீனாட்சி அம்மா வாங்க வாங்க. சிவாய நமங்கய்யா. சிவாய நம. நீரோடு கோவிலமும் நிலமதியும் வெள்ளருக்கும் நிறைந்த கொன்றை தாரோடு தன் கரந்தை சடை கணிந்த தத்துவனார் தங்கும் கோயில் காரோடி விசும்பளந்து கடினாரும் பொழிலணைந்த கமழ்தார் வீதி தேரோடும் அரங்கேறி சேயிழையார் நடம்பயிலும் திருவையாரே.
நடம்பயிலும் திருவையாரே. திருச்சிற்றம்பலம். கங்கை பூவிலம் அப்படின்னா வில்வம், நிலாமதியும் இந்த வெண்பிறை, வெள்ளெருக்கு நிறைந்து கொன்றைத்தார் சரக்கொன்றையால் அணிந்த மாலைகள், தன் கரந்தை குளிர்ச்சியான கரந்தை மலர் ஆகியவற்றை எல்லாம் இறைவன் சடைக்கு அணிந்து இருக்கக்கூடிய தத்துவங்களை கடந்து நிற்கக்கூடிய இறைவன் தங்கும் கோயிலாக அந்த திருவையாறு விளங்குகின்றது. அங்கே தேரோடும் வீதிகளில் எல்லாம் பெண்கள் வந்து அரங்கங்களில் ஏறி நின்று நடனம் பயில்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருவையாறு அப்படின்னு சொல்றார். நன்றி சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அடுத்து ஆண்டலம்மா படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க. சிவாயனம். வேந்தாகி விண்ணவர்க்கு மன்னவர்க்கும் வேந்தாகி விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நெறி காட்டும் விகரனாகி பூந்தாமான் அருகொன்றை சடை கணிந்த பொன்னியனார் நன்னும் கோயில் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட காவினார் வீதி தேந்தேமென்றரங்கேறி சேரிழையார் நடமாடும் திருவையாரே. சேந்தனார் மென்கேறி சேரிழையார் நடமாடும் திருவையாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் வேந்தாகி நெறிகாட்டும் விகிர்தனாக இறைவன் இருக்கின்றார். வானத்தில் இருக்க அமரர்களுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர் தலைவராக இருந்து நல்ல நெறிகள் காட்டுகின்றார். அவர் பூந்தாம நறுங்கொன்றை சடைக்கு அணிந்திருக்கின்றார். கொன்றை மாலையை சடைக்கு அணிந்திருக்கக்கூடிய இறைவன் நன்னும் கோயிலாக அந்த திருவையாறு இருக்கின்றது. அங்கே வீதிகளில் பெண்கள் வந்து நடமாடுகின்றார்கள். தாம் அப்படின்னு சொல்லி அரங்கு ஏறி அழகான பெண்கள், அழகிய அணிகலன் அணிந்த பெண்கள் அந்த ஊர்ல வந்து எப்பயும் நடனம் நடந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. அந்த நடனம் ஆடி இறைவனை பாடுகின்றவர்கள் நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்ட திருவையாறு. நன்றிப்பா. இல்ல சரியா கேட்கல. இப்ப பேசுங்க சொல்லுங்க ஐயா. சிவா இல்லம்மா அதேதாம்மா ஐயா. கொஞ்சம் உதறுதுங்க ஐயா. அப்படியே அப்படியே உதறுது. அழுகுற மாதிரி வருது நீங்க பேசுறது. சரி பார்க்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். சிவ செந்தமிழ் செல்வி அம்மா வாங்க. நெடு வீசும்பில் நெருங்கி வடமூன்று நீ சென்றுள்ளாம்படி தொட்ட சிலையாளி மலையாளி தேரோயில் குண்டலாம் மலர் பாய்ந்து தென்றலாரடி கருண செழுங்கரும்பு கண்வலம் திருவையாரே. நன்றிம்மா. மேகராக குறிஞ்சி மிக அருமையாக அம்மையார் பாடினார்கள். அந்த அந்த திருவையாறுல இறைவன் இருக்கின்றார். எப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னா முப்புறங்களை எரித்த இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவன் இருக்கக்கூடிய கோயிலாக விளங்குகின்றது. அங்கே குன்றத்தின் சிறு குன்றுகளில் எல்லாம் குயில் கூகின்றது. தேன் நிறைந்த வாசத்தோடு, மலர்களுடைய வாசத்தோடு தென்றலார் வந்து என்ன பண்றாரா, கரும்பினுடைய அடியை வந்து வருடுகின்றாராம். அதனால அந்த கரும்பு வந்து என்ன பண்ணுதுன்னா கண் வளருதான். ஒரு அருமையான ஒரு இயற்கை வர்ணனை. தென்றல் இசைக்க தென்றல் அடி வருட, அதாவது நம்ம காலை யாராவது பிடிச்சு விட்டாங்கன்னா நமக்கு நல்ல தூக்கம் வரும்.
அதுபோல கரும்பு தூங்குதான். எப்படின்னா தென்றல் வந்து அதனுடைய அடியை வருடி விடுகின்றதாம். அப்படிப்பட்ட வளமான திருவையாற்றிலே இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். ஆமா, உமா மகேஸ்வரி அம்மா குன்றத்தூர்லேருந்து. நின்று உலாம் நெடு விசும்பியில் நெருங்கி வரும். 5வது அம்மா 8வது பாட்டுமா? 8வது பாட்டா? சிவாய திருச்சிற்றம்பலம். அஞ்சாதே கைலாய மலை எடுத்த அரக்கர்கோன் தலைகள் 10 மஞ்சாடு தோல் நெறிய அடர்த்து அவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில் இஞ்சாயல் இளந்தெங்கில் பழம்பில இளமேதில் இருந்து அங்கு ஓடி செஞ்சாலே கதிர் உலை செழுங்கமல வயல் படியும் திருவையாறே. செஞ்சாலே கதிர் உலகி செழுங்கமல வயல் படியும் திருவையாறே. ஒவ்வொரு பாடல்லையுமே திருவையாற்றினுடைய இயற்கை அழகை மிக ரொம்ப அழகாக பாடுகின்றார். இங்கே வந்து ராவணனுடைய ஆணவத்தை அடக்கி அவருக்கு அருள் செய்த இறைவன் அமரும் கோயிலாக இந்த திருவையாறு திகழ்கின்றது. அங்கே தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுகின்றது. அதை பார்த்து பயந்து அந்த எருமை மாடு பயந்து ஓடுகின்றது. அப்படி ஓடும்போது அந்த நெற்கதிர்களை வந்து மிதித்து கொண்டு ஓடுகின்றது. அந்த கதிர்களுக்கு இடையில செழும் கமல மலர்கள், அந்த தாமரை மலர் மலர்ந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட வயல்கள் நிறைந்த வளமான திருவையாறு அப்படின்னு சொல்றது. சித்ராமா நீங்களே படிச்சு 9வது பாட்டு. மேலோடி விசும்பனவி வியன் நிலத்தை மிக அகழ்ந்து மிக்கு நாடும் மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் மண்ணும் கோயில் கோலோட கோல்வளையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தினின்று சேலோட சிலையாட சேயிழையார் நடமாடும் திருவையாறே. சேலோட சிலையாட சேயிழையார் நடம் ஆடும் திருவையாறே. திருமாலும் நான்முகனும் தேடியும் அறியாத வகையாக நின்ற இறைவன் அமரும் கோயில். அங்கே வந்து கோலோட கோல்வளையார் கூத்தாட அந்த வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூத்தாடுகின்றார்கள். அவர்கள் எல்லாரும் அழகாக பாடி அழகிய முகங்களை உடைய பெண்கள் எல்லாம் அந்த பெண்களுடைய கண்கள்ல வந்து சேல் மீன் மாதிரி அந்த கண்களை அசைத்து அசைத்து அவர்கள் நடமாடக்கூடிய பெண்கள், அணிகலன்களை அணிந்த பெண்கள் நிறைந்து திருவையாறு. நிறைய பாடல்கள்ல சொல்றாரு திருவையாறுல. இப்ப நம்ம திருவையாறுனாலே அந்த 5 பாடல்களை போய் பாடுவாங்க அந்த தியாகராஜருடைய ஆராதனையில. அது வந்து ரொம்ப நிறைய பிரபலமானது. ஆனா ஞானசம்பந்த பெருமான் காலத்துல அங்க நடமாடக்கூடிய பெண்கள் நிறைய இருந்து ஒவ்வொரு வீதிகள் தோறும் அந்த பெண்கள் அரங்கத்துல ஏறி பாடல்களை பாடிக்கொண்டு காந்தாரம் என்ற இசையோடு பாடி இவர் போகும்போது காந்தாரத்துல பாடியிருப்பாங்க போல இருக்கு. அதனால காந்தாரம் இசை பயின்று நடமாடும் கவினார் வீதியை உடைய திருவையாறு அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் பெண்கள் நடமாடக்கூடிய திருவையாறு அப்படின்னு சொல்றாரு. நன்றி நன்றி. அம்மா செல்வி அம்மா உங்ககிட்ட புத்தகம் இருக்கா? சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சிவாய நம திருச்சிற்றம்பலம். நல்லது. பரிமளா அம்மா பாடுங்க. சிவாய நம. 9வது பாட்டு ஐயா. 10வது பாட்டுமா? 9வது. 10வது பாட்டு. பச்சா குண்டாடு குற்றுடுக்கை சமணரோடு சாக்கியரும் குணம் ஒன்றில்லா மிண்டாடு மிண்டர் உரை கேளாதே ஆளாமின் மேவி தொண்டீர் என் தோழர் முக்கண்ணர்
எம்மி சேரிறைவா இனிதமரும் கோயில் செண்டாடு பூனல் பொன்னி செழுமணிகள் வந்தலைக்கும் திருவையாரே. செண்டாடு பூனல் பொன்னி செழுமணிகள் வந்தலைக்கும் திருவையாரே. அந்த சமணர்களும் சாக்கியர்களும் என்ன பண்றாங்க, நிறைய அந்த குணம் ஒன்றில்லாத உரைகளை சொல்லி திரிகின்றார்கள். அவர்களுடைய உரையை கேட்காதீர்கள், இறைவனுக்கு ஆட்படுங்கள். இறைவன் என் தோழர் முக்கண்ணராக இருக்கக்கூடிய இறைவன் அமரும் இந்த கோயிலில் திருவையாறு கோயில் திகழ்கின்றது. அந்த காவிரி சூழ்ந்து மணிகளை கொண்டு அழைக்கும் திருவையாறு திகழ்கின்றது அப்படின்னு சொல்றாரு. மிக்க மகிழ்ச்சிங்க. செல்வி அம்மா சிதம்பரத்துல இருந்து, உங்ககிட்ட புத்தகம் இருக்கா? வாங்க, மைக் எடுத்துறீங்களா? வாங்க, கடைசி பாட்டு படிங்க முடிஞ்சா. வாங்க. நன்றி. சிவாய நம. திருச்சி. அம்மா பிரேமா அம்மா கடைசி பாட்டு படிங்க. பிரேமா அம்மா இருக்கீங்களா? இருக்கங்கய்யா வாங்க. அன்னமணி பொழில் புடை சூழ் ஐயா செம்பெருமானை அந்தன் காழி மண்ணிய சீர்மறை நாவன் வளர்ஞான சம்பந்தன் மறுவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடி ஏத்துவார்கள் தன்னிசையோடு அமருலகில் தவநெறி சென்று எய்துவார் தாழாதன்றே. தன்னிசையோடு அமருலகில் தவநெறி சென்று எய்துவார் தாழாத அன்றே. திருச்சிற்றம்பலம். அன்னங்கள் சூழ்ந்த பொழில்களை உடைய ஐயாற்றி எம்பெருமானை காழியில் பிறந்த அந்த ஞானசம்பந்தன் பாடிய இந்த பாடல்களை இன்னிசையால் இசையுங்கால் இசையோடு இசைக்கக்கூடிய அடியவர்கள் ஈசன் அடியை ஏத்தக்கூடிய அந்த அடியார்கள் தன் இசையோடு அமருலகில் அவங்க எப்படி பாடினாங்களோ அப்படி பாடிக்கொண்டே அமருலகில் இறைவனுடைய கைலாயத்தில் சென்று இறைவனுடைய திருவடியை தாழாமல் அன்றே எய்துவார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த திருவையார் பதிகத்தை இசையோடு முடிந்தவரை இசையோடு, இசை இல்லாமல் பாடினாலும் சரி, இந்த பாடல்களை 10 பாடினால் தாழாமல் அன்றே எங்க செல்வாங்க, கைலாயத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி. இந்த திருக்கடை காப்பு மிகப்பெரிய உறுதிமா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே எம்பெருமான் திருவள்ளுவர் கருணையினாலே நாம் பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறையை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நேற்று வரை நாம் வியாழ குறிஞ்சி என்கிற பண்ணோடு நாம் பாடி வந்தோம். இன்றைக்கு மேகராக குறிஞ்சி என்கிற புதிய பண்ணிலே பாடி வருகிறோம். இந்த பண்ணிற்குண்டான நேரம், காலம், அளவு எல்லாம் ஐயா அருளர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் அந்த எடுத்து இயம்பதற்கு ஐயா அவர்களுடைய உடல்நிலை குறைவு காரணமாக, தொண்டையில் ஏற்பட்ட வலி காரணமாக நிகழ்ச்சியில் பங்கேற்காத ஒரு சூழல். எப்படி எது இருந்தாலும் ஐயா சாம்பசிவையா அவர்கள் நிகழ்ச்சியை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அவர்களும் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் போது யாத்திரைக்கு வந்திருக்கிறார்கள். அம்மா சித்திரம்மையார் அதையும் ஏற்று அற்புதமாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிய நிகழ்ச்சியை இன்றைக்கு நிறைவு செய்வோம். எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பு திரு பொன்னூசல் பாடுவதும் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு ஒரு முத்தாய்ப்பாக அமையும். இன்றைய நிகழ்ச்சிக்கு பொன்னூசல் பாடுவதற்கு யார் தயாரா? பாடுங்கம்மா, பாடுங்க. பொன்னூசல். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறார் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து
நாராயணன் அறிய நாள் மலத்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமோதின் அருள் தாளினை பாடி போரார் வேர் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்த்து சொல்லிடுறீங்களா 2 பேரும்? பாலசுந்தர ஐயாவும் நீங்களும் வாழ்த்து சொல்லிடுறீங்களா? சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணில் நல்ல தத்தூரும் கழுமலர் வளர்நகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கமணுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவையும் தவறாத சந்தானமும் தாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் பொங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க அனைவருக்கும். சிவாயனம். நம்முடைய நிகழ்ச்சி நடத்தி கொடுத்த அம்மையார் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு. நன்றிமா சித்திரம்மா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சி நன்றிம்மா. வாங்கிக்குவாங்க. சிவாயனம். வாங்க 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 வாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நன்றிங்கய்யா. சிவாயனம்.